அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்தி விவகாரம், போலீசாரை ஏமாற்றிய ஜனாதிபதி அனுர. பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட கல்வி அமைச்சர். காதலுடன் சகோதரியை அழைத்து சென்ற காதலி பலி. 5 கிராம் ஹெரோயினுக்கு முக்கொலை, தங்காளி உழுக்கும் தொடர் சம்பவங்கள். முன்னாள் சிறைச்சாலை போலீஸ் அதிகாரி படுகொலை, மேலும் ஒரு சந்தேக நபர் கைது. யாழில் வாளுடன் உலாவி திரியும் இளைஞர், போலீஸ் மற்றும் இராணுவத்தினரின் அதிரடி நடவடிக்கை. 5 மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை. செவ்வந்தியுடன் சிக்கிய நுகேகுட பேபியின் ஆயுதங்கள் மீட்பு. ரத்மலானை வர்த்தக நிலையம் ஒன்றில் தீ விபத்து. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு அலுட்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி விவகாரத்தில் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய ரகசியமாக போலீஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்துக்கு செல்வதற்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. செவ்வந்தி நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து வந்துள்ளனர். இதையடுத்து செவ்வந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரோஹான் ஒலுகல நேபாளத்துக்கு செல்வார் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்துக்குள் இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தகவல்களை வழங்கிவிடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரோகான் ஒலுகல ஏற்படுத்தியுள்ளார். ஆதலால் விடுப்பிலிருந்து சிகிச்சை பெறுவதை போன்று அனைவரையும் நம்ப வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்தே அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளார். நேபாளத்துக்கு சென்ற பின்னரும் அவருடைய திறன்பேசிகள் உள்நாட்டில் இயங்க நிலையில் இருந்துள்ளன. உச்சகட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்தே செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு அலுட்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மத்துகம பகுதிக்கு சென்ற செவ்வந்தி தனது முடியை கட்டையாக வெட்டிக்கொண்டு ஆளடையாளத்தையும் மாற்றியுள்ளார். கபூன் என்பவரே அவரை காரில் ஜாழ்ப்பாணத்துக்கு அழைத்து சென்றுள்ளார். அதன் பின்னரே படகு மூலம் இந்தியா சென்று இந்தியாவிலிருந்து ரயில் மூலமே செவ்வந்தி நேபாளம் சென்றுள்ளனர். அங்கு தலைமறைவாக இருந்த போதே இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டில் தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கு சுய கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சுய கற்றல் கையேடுகள் தற்போது அச்சிடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த தரங்களில் கற்கும் மாணவர்களுக்கான பாடசாலை பைகளின் எடையும் குறைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு குருநாகல் பிரதான வீதியின் வாரியகுட பகுதியில் இராணுவ கெப்பண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதிய விபத்தில் 17 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் பலத்த காயங்களுடன் வரக்காப்புள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் அளவ பகுதியைச் சேர்ந்த இசாரா தேவிந்தி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்து நடந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிளில் 3 பேர் பயணித்துள்ளனர். நடுவில் இருந்த மாணவி விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அளவுவிலிருந்து வரக்காப்புள நோக்கி சென்ற இராணுவ கெப்பண்டி வரக்காப்புளவிலிருந்து அளவ நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. வண்டியை ஓட்டி வந்த இராணுவ கோப்ரலும் காயமடைந்த நிலையில் வரக்காப்புள ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
உயிரிழந்த மாணவி தனது காதலனுடன் திருமணத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் வழியில் தனது சகோதரனையும் மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு ஏற்பட்ட நித்திரையால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்த மாணவியின் உடல் வரக்காப்புள ஆதார மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்குள் புகுந்து 1 கோடிக்கும் அதிகமான தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலைச் சேர்ந்த கெலவ ரமேஷ் என அழைக்கப்படுபவர் தங்காளி போலீசின் குற்றங்களை கட்டுப்படுத்தும் பிரிவில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வீரகட்டிய பொல்தாலேவேன பகுதியில் வசித்து வந்த 36 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாவது, இவர் பல கொள்ளை போதைப்பொருள் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார். அத்தோடு மித்தனிய தோரகொலையாய பகுதியில் நடந்த முக்கொலை சம்பவத்திற்கு துப்பாக்கிதாரிக்கு தன்னுடைய மோட்டார் சைக்கிளை வழங்கியுள்ளார். இந்த மோட்டார் சைக்கிளும் திருடப்பட்டதாகும். அதற்காக திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலைச் சேர்ந்த தெம்பிலி லகிரு 5 கிராம் ஹெரோயின் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவர் கடந்த 9ஆம் தேதி வீரக்கட்டிய பகுதியில் உள்ள கடைக்கு சிகரெட் வாங்க சென்ற சந்தர்ப்பத்தில் அந்த கடையின் மேல் மாடியில் அமைந்துள்ள வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த 1 கோடிக்கும் அதிகமான தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டுள்ளார். சந்தேக நபர் வீரக்கட்டிய பகுதியில் வேனில் சென்று கொண்டிருந்த போது போலீசார் நடத்திய சோதனையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போது அவரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள், பெரும் தொகை பணம், மில்லிமீட்டர் 9 துப்பாக்கி ரவைகள், T56 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தும் 2 ரவைகள் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கொள்ளையிட்ட நகைகளை விற்பனை செய்து 21 லட்சம் பெறுமதியான வேன் ஒன்றையும் வாங்கியுள்ளார். மேலும் கொள்ளைக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், பெரிய கத்தியும் போலீசார் எடுத்துள்ளனர். வல்கட பாலத்துக்கு அருகில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் களுத்துறை மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி பண்டாரகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வல்கட பாலத்துக்கு அருகில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரியொருவர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்திருந்த நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருந்தார். சுமார் 21 முறை அவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் மேற்படி குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கிரண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து களுத்துறை மாவட்ட குற்றப்பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் குற்ற செயலுக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கை அடுத்து சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது வாட்ஸ்அப் சமூக வலைதளத்தை பயன்படுத்தி கொலையை திட்டமிட்டு நடத்தியது தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபர் அளித்த தகவல்களுக்கு அமைய அவரிடமிருந்து 5 வெட்டுக்கத்திகள், ஒரு கையடக்க தொலைபேசி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. துப்பாக்கிச் சூடு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்கள் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக விசாரணையை முன்னெடுத்துள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இன்று அதிகாலையில் ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து சுற்றி வளைப்பு ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இளைஞர் ஒருவன் பலர் மீது வாழ்விட்டு மேற்கொண்டு இதுவரை பலரை படுகாயப்படுத்தி வந்துள்ளார். அவர் பல தடவைகள் கைது செய்யப்பட்ட போதும் நீதிமன்றம் பிணையில் விடுவிப்பதும், பிணையில் சென்ற பின் மீண்டும் வாளால் ஆட்களை வெட்டி காயப்படுத்துவதும் வழமையாக இடம்பெற்று வருகிறது. அண்மையில் பிணையில் சென்றிருந்த குறித்த இளைஞன் பல வீடுகளை தாக்கியும் பொருட்களை சேதப்படுத்தியும் வந்துள்ளதுடன் பலரை அச்சுறுத்தியும் வந்துள்ளதாகவும் ஒரு சில தினங்களுக்கு முன் வீதியால் சென்று கொண்டிருந்த ஒருவரை சரமாரியாக வாளால் வெட்டியும் காயப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சில நாட்களாக மருதங்கேணி போலீசார் குறித்த நபரை கைது செய்வதற்கு முயன்றும் மருதங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட முடியவில்லை. இதனால் இன்று அதிகாலை ராணுவம் மற்றும் மருதங்கேணி போலீசார் இணைந்து குறித்த சந்தேக நபரை கைது செய்ய சென்றுள்ளனர். ராணுவம் மற்றும் போலீசார் இன்று அதிகாலையில் சுற்றி வளைப்பு செய்ய உள்ளதை அறிந்து கொண்ட குறித்த சந்தேக நபர் தப்பித்துக் கொண்டதாகவும் மருதங்கேணி போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சபரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். இதேவேளை இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகள் ஏற்படுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பாதாள உலக குற்றவாளியான ஜமந்த சில்வா எனப்படும் நுகேகொட பேபியின் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குறித்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்போது நுகேகொட ஜம்மு காஷ்மீர் மாவட்ட பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் ஒரு கைக்குண்டு மற்றும் 10 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு முன்பு அந்த நிலத்தில் உள்ள வாழை மரத்தின் கீழ் வெடிகுண்டு மற்றும் தோட்டாக்களை புதைத்து வைத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கு மாகாண தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். ரத்மலானி காலி வீதியில் உள்ள வர்த்தக நிலைய தொகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ அணைக்க 3 தீயணைப்பு வாகனங்கள் ஏற்கனவே சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் தீ விபத்தில் ஏற்பட்ட சேதம் குறித்த மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.